குட் மார்னிங். நம்ம காம்பினேட்டோரியல் மேத்தமேட்டிக்ஸ் இந்த பேப்பரில் போன வீடியோவில் ஆர்டர்டு செலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது ரிலேட்டடாக சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் அன்ஆர்டர்டு செலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிற தியரி பார்ட்டை பார்த்துருந்தோம். ஆர்டர்டு செலெக்ஷனை பி ஆஃப் என் கமா ஆர் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம். அன்ஆர்டர்டு செலெக்ஷனை சி ஆஃப் என் கமா ஆர் அப்படின்ட்டு டினோட் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் அன்ஆர்டர்டு செலெக்ஷன் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மொதல் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா இவாலுவேட் 8C5. ஸோ 8C5யோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலா எழுதிக்கணும். ஓகேவா? ரீகால் பண்ணுறதுக்காண்டி போன கிளாஸில் நம்ம கண்டுபிடிச்சோம். NCRக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு ஃபார்முலா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ அப்போ இதில் 8C5 அப்படின்ட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ 8C5 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 8 போடணும். டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 8 மைனஸ் 5 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 5 ஃபேக்டோரியல் இன்ட்டு 3 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு வருமா? So this is equal to 8 into 7 into 6 into 5 factorial அப்படின்ட்டு எழுதிக்கலாம். divided by 5 factorial into 3 factorialோட வேல்யூ 6 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதை போட்டாச்சு அப்படின்னா 6 கேன்சல் பண்ணிடலாம். 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 8 7s are 56 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ப்ரூவ் தட் 8C5 இஸ் ஈக்குவல் டு 8C3 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம மொதல் ப்ராப்ளமில் 8C5யோட ஆன்சர் 56 அப்படின்ட்டு கண்டுபிடிச்சோம்ல. ஸோ 8C3க்கும் இதே 56 கிடைக்குது அப்படின்ட்டு சொன்னால் போதும். அப்போ 8C3க்கு ஃபார்முலாவில் போடுவோமா? ஸோ ஃபார்முலாவில் போட்டால் என்ன கிடைக்கும்? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் தான் ஃபார்முலாவா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 8 ஃபேக்டோரியலை நான் எப்படி பிரிக்க போகிறேன்னா 8 இன்ட்டு 7 இன்ட்டு 6 இன்ட்டு 5 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு பிரிக்க போகிறேன். டிவைடட் பை 3 ஃபேக்டோரியலோட வேல்யூ 6 இன்ட்டு 8 மைனஸ் 3 இஸ் நத்திங் பட் 5 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிடலாம். அப்போது இந்த 5 ஃபேக்டோரியல் 5 ஃபேக்டோரியல் 6 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 8 7s are 56 அப்படின்ட்டு கிடச்சிரும். அப்போ 8C5 8C3 ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? இது ரெண்டாவது ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட்டு அல்லது தியரம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ தியரம் என்னது அப்படின்னா ப்ரூவ் தட் NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். NCR இஸ் ஈக்குவல் டு NCN மைனஸ் ஆர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு நம்ம NCN மைனஸ் ஆர் இந்த ரைட் ஹேண்ட் சைடை கன்சிடர் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு ஃபார்முலா என்னது? NCRக்கு ஃபார்முலா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதுதானே ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா படி இது எழுதியிருக்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு இந்த மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணால் n மைனஸ் n ப்ளஸ் ஆர் ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதனோட ஆன்சர் என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை இந்த மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிற n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் அதை எழுதிக்கலாம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் NCR நமக்கு தெரியும். தேர்ஃபோர் நமக்கு என்ன கிடச்சிருச்சு அப்படின்னா NCN மைனஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு NCR அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. ஸோ இது எல்லாமே அதே ஃபார்முலாவில் தான் போடுறோம். ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு ஒரு ரிசல்ட் என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா NCN-1 இந்த வேல்யூ
is equal to NC1 is equal to n அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். NC1னாலும் NCn-1னாலும் அது n அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். நம்ம தனித்தனியாக ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? NCn-1 இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை ஃபார்முலா படி எப்படி எழுதலான்னா n ஃபேக்டோரியல் divided by n-1 ஃபேக்டோரியல் into n minus of n-1 அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டரில் n ஃபேக்டோரியல் இருக்குல்ல, அதை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n அப்படின்ட்டு பிரித்து எழுதிக்கலாம். ஏன்னா n ஃபேக்டோரியலை இப்படி எழுத முடியும்னு ஃபேக்டோரியலோட டெஃபனிஷனில் நமக்கு தெரியும். டிவைடட் பை n-1 ஃபேக்டோரியல், இது இருக்குல்ல n மைனஸ் ஆஃப் n-1, திஸ் இஸ் நத்திங் பட் 1. மைனஸை உள்ள மல்டிபிள் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் 1 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ மேலேயும் கீழேயும் ஒரு n-1 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது n. அப்போ NCn-1 ஈக்குவல் டு n அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிரும். நெக்ஸ்ட் நான் என்ன ப்ரூவ் பண்ணணும்? NC1க்கு ப்ரூவ் பண்ணணுமா? NC1க்கும் இதே ப்ரூஃப் தான். NC1க்கு என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு 1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியலை பிரித்து எழுதுனா n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n அப்படின்ட்டு பிரித்து எழுதிக்கலாம். டிவைடட் பை n-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதுவோம். 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ 1 தான். அப்போ என்ன செய்யலான்னா இந்த n-1 ஃபேக்டோரியல் n-1 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிட்டா மிச்சம் இருக்கக்கூடியது n. அப்போது NC1ஓட ஆன்சரும் வந்து நமக்கு n அப்படின்ட்டு கிடச்சிரும். therefore NCn-1ம் NC1ம் வந்து nக்கு ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா NCn-2 is equal to NC2 is equal to n into n-1 by 2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். NC2 is equal to NCn-2 is equal to n into n-1 by 2 அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நம்ம தனித்தனியாக தான் ஈக்குவல் பண்ணி ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ்க்கு தான். அந்த NCRை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ப்ராக்டிஸ்க்கு தான் இந்த தியரம்ஸ் எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு NCn-2 இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இதை எப்படி எழுதிக்கலாம்? ஃபார்முலா படி n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆஃப் n-2 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நியூமரேட்டர் n ஃபேக்டோரியல் இருக்குல்ல, அதை n-2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-1 இன்ட்டு n அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். அதாவது n ஃபேக்டோரியலை n-2 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-1 இன்ட்டு n அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். டிவைடட் பை டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா n-2 ஃபேக்டோரியல் இருக்குது இன்ட்டு இந்த வேல்யூ இருக்குதுல்ல n மைனஸ் ஆஃப் n-2, அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு வந்து 2 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மேலேயும் கீழேயும் என்ன செய்யலாம்? ஒரு n-2 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணலாம். அப்போ அது போக நமக்கு பாக்கி என்ன இருக்குன்னா n into n-1 டிவைடட் பை 2 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு NC2க்கு இதை மாதிரி ப்ரூவ் பண்ணணுமா? NC2னா என்னது? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-2 ஃபேக்டோரியல் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது. ஸோ நியூமரேட்டரில் உள்ள n ஃபேக்டோரியலை எப்படி பிரிக்கலாம்? n-2 ஃபேக்டோரியல் n-1 இன்ட்டு n அப்படின்ட்டு பிரிக்கலாம். டினாமினேட்டரில் n-2 ஃபேக்டோரியல் போக 2 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 2 அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அப்போ மேலேயும் கீழேயும் n-2 ஃபேக்டோரியலை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் வந்து n into n-1 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு வந்து தியரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின். n-1 CR ப்ளஸ் n-1 CR-1
ஈக்குவல் டு என்சிஆர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இதனோட வேல்யூவை வந்து என்சிஆர்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது இம்பார்ட்டண்ட் யூனிவர்சிட்டி கொஸ்டின் 5 மார்க்குக்கு. ஓகேவா? சரி. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, இந்த சைடை எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு என்சிஆர் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, முதல்ல n-1cr இருக்குல்ல, n-1cr ஃபார்முலா படி எப்படி எழுதிக்கலாம்னா, n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-1 மைனஸ் r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம், நமக்கு தெரியும். ப்ளஸ் ரெண்டாவது வேல்யூவை எப்படி எழுதிக்கலாம், n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-1 மைனஸ் ஆஃப் r-1 ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். n-1 மைனஸ் ஆஃப் r-1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா, இப்போது இங்கே ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது இருக்குது, n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் மைனஸ் 1 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்குது. இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மேலேயும் கீழேயும் வந்து ஒரு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியலை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப்பு தான் இம்பார்ட்டண்ட். இது நீங்கள் மறந்துட்டிங்கன்னா இந்த ப்ரூஃப் வந்து மறந்து போயிடும். ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன செய்யணுன்னா, n மைனஸ் ஆரை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். ரெண்டாவது டேர்மில் என்ன இருக்குது அப்படின்னா, n-1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். ஏன்னா இதில் இந்த -1 இந்த +1 கேன்சல் ஆயிரும். போக n-r ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருக்கும். இங்கே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு r மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி. ஸோ இப்படி மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணியாச்சு அப்படின்னா, இப்போது நான் நெக்ஸ்ட் பேஜ் போகிறேன், அதனால் இதை அழிச்சிருவேன். பார்த்துக்கோங்க என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த இருக்குல்ல n-r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல், இது ரெண்டும் n-r மட்டும்தான் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுறோம், ஃபேக்டோரியல் கிடையாது. ஓகேவா? n-r தான் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டும் சேர்ந்து n-r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு ஆகும். அதாவது n-r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r சேர்ந்து n-r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். நியூமரேட்டரில் என்னது இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்குது. இதை மாதிரி ரெண்டாவது டேர்மில் இந்த r-1 ஃபேக்டோரியலும் ஆரும் சேர்ந்து r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்க போகிறோம். நியூமரேட்டரில் n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r அப்படிங்கிறது வந்து பாக்கி இருக்கும். இது போக டினாமினேட்டரில் இங்கே r ஃபேக்டோரியல் இருக்குது, இங்கே n-r ஃபேக்டோரியல் இருக்குது. ஓகேவா? சரி, என்னென்ன இருந்துச்சுன்னு மறுபடியும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து n-1 ஃபேக்டோரியல் இருந்துச்சு, n-r இருந்தது. டினாமினேட்டரில் வந்து ஒரு r ஃபேக்டோரியல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் n-r மைனஸ் 1 இன்ட்டு n-r சேர்ந்து n-r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு எழுதிக்கலான்னு சொன்னேன். ப்ளஸ் ரெண்டாவது டேர்மில் என்னது இருந்துச்சு அப்படின்னா, நியூமரேட்டரில் n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு ஆருங்கிறது வந்து இருந்துச்சு. டினாமினேட்டரில் ஏற்கனவே வந்து n-r ஃபேக்டோரியல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் r-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு r சேர்ந்து r ஃபேக்டோரியல்னு எழுதிக்கலான்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்தும் என்னெல்லாம் பொதுவாக எடுக்கலான்ட்டு பார்த்தோன்னா, நம்மளால் n-1 ஃபேக்டோரியல் நியூமரேட்டரில் பொதுவாக எடுக்க முடியும். டினாமினேட்டரில் வந்து n-r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல், இதை எல்லாத்தையுமே பொதுவாக எடுத்துடலாம். எடுத்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து n-rங்கிறது வந்து மிச்சம் இருக்கும். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் வந்து r அப்படிங்கிறது வந்து மிச்சம் இருக்கும். பட் n-r ப்ளஸ் r இஸ் நத்திங் பட் n. அதாவது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. பட் n-1 ஃபேக்டோரியல் இன்ட்டு n இஸ் நத்திங் பட் n ஃபேக்டோரியல். அப்போ n ஃபேக்டோரியல் டிவைடட் பை n-r ஃபேக்டோரியல் இன்ட்டு r ஃபேக்டோரியல் அப்படின்ட்டு கிடச்சிருக்கு. பட் இதுதான் நமக்கு எதனோட ஆன்சர்னு தெரியும்னா, NCRோட ஃபார்முலா அப்படின்ட்டு தெரியும்.
n factorial divided by r factorial into n minus r factorial தான் நமக்கு வந்து NCRோட ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். therefore நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா n minus 1 CR plus n minus 1 CR minus 1 is equal to NCR அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிரும். ஸோ இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்னதுன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம n மைனஸ் ஆரை வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம், ரெண்டாவது டேர்மில் ஆரை வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் என்னது அப்படின்னா வந்து ப்ரூவ் தட் ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணுறது 1 + x ஹோல் டு த பவர் என்னோட ஃபார்முலாவை வந்து டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது என்னது அப்படின்னா NC0 + NC1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் NC2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா NCN இன்ட்டு எக்ஸ் பவர் n அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ண போகிறோம். இதுவும் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின். 1 + x the whole power n is equal to NC0 plus NC1 into x plus NC2 into x square plus etc. NCN into x power n. ஓகேவா? சரி. ஸோ இதுக்கு ப்ரூஃப் பார்த்தோம் அப்படின்னா 1 + x the whole square வந்து நமக்கு எப்படி எழுதிக்கலான்னு தெரியும்னா 1 + x into 1 + xன்னு எழுதிக்கலான்னு தெரியும் ரெண்டு தடவை. அதை மாதிரி 1 + x the whole cubeன்னு இருந்தால் இதை 1 + x 1 + x 1 + xன்னு 3 தடவை எழுதிக்கலான்னு தெரியும். அப்போ இதே ஜென்ரலைஸ் பண்ணோம் அப்படின்னா 1 + x the whole power n வந்து எப்படி எழுதலான்னா 1 + x 1 + x எக்ஸெட்ரா 1 + x அப் டு n ப்ராக்கெட்ஸ் வரைக்கும் எழுதுவோம். எத்தனை ப்ராக்கெட்ஸ் இருக்குதோ அத்தனை ப்ராக்கெட்ஸ் வரைக்கும் எழுதுவோம். ஓகேவா? ஸோ இதிலேருந்து தான் ப்ரூஃப் ஸ்டார்ட் ஆகும். ப்ரூஃபில் இது வந்து கிடையாது. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி சொன்னேன். 1 + x the whole power n is equal to 1 + x 1 + x எக்ஸெட்ரா அப் டு n ப்ராக்கெட்ஸ் வரைக்கும் எழுதுவோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x to the power n இதில் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி. ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு த டேர்ம் எக்ஸ் பவர் ஆர் அப்படிங்கிற டேர்ம் வந்து அப்டைன்டு பை சூஸிங் ஆர் பிராக்கெட்ஸ் ஃப்ரம் n brackets. ஸோ இது இப்படி தான் வந்து கிடைக்கும். n ப்ராக்கெட்ஸ்லேருந்து ஆர் ப்ராக்கெட்ஸை மட்டும் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இதுலேருந்து தான் நமக்கு வந்து எக்ஸ் பவர் ஆர் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து கிடைக்கும். ஓகேவா? அப்போது செலக்டிங் த டேர்ம் 1 ஃப்ரம் n மைனஸ் ஆர் ப்ராக்கெட்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மும் n மைனஸ் ஆர் ப்ராக்கெட்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணும்போது கிடைக்கும். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் என்னது அப்படின்னா number of times x power r is obtained. எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து x power r வந்து கிடைக்குதோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power r. ஸோ எவ்வளோ டைம்ஸ் x power r வந்து கிடைக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் ஆர் பிராக்கெட்ஸ் ஃப்ரம் n brackets. ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் ஆர் brackets ஃப்ரம் n brackets. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ் பவர் ஆர். எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ் பவர் ஆர் கிடைக்கும்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸ் பவர் ஆர் கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் தான் என்னதுன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர். ஸோ இப்போ இது எதனோட டெஃபனிஷன் நமக்கு தெரியும்ல, நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் ஆர் ப்ராக்கெட்ஸ் ஃப்ரம் என் ப்ராக்கெட்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு எதனோட ஃபார்முலான்னு தெரியும்னா சி ஆஃப் என் கமா ஆரோட ஃபார்முலா அப்படின்ட்டு நமக்கு தெரியும். சி ஆஃப் என் கமா ஆரோட வேல்யூ வந்து என்னென்னா NCR. இதுவும் வந்து நமக்கு தெரியும். அப்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் வந்து என்னென்னு கிடைக்கும்னா வந்து NCR அப்படிங்கிறது வந்து கிடைக்கும்.
ஸோ நம்ம என்ன சொல்லிட்டோம் முதல்லையே வந்து 1 + x the whole to the power n தான் வந்து என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா 1 + x 1 + x எக்ஸெட்ரா அப் டு n ப்ராக்கெட்ஸ்க்கு எழுதி வச்சுருந்தோம். ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் வந்து என்ன அப்படிங்கிறத இதுலேருந்து கண்டுபிடிச்சா போதும். அதை வச்சு நம்ம ஜென்ரலைஸ் டேர்ம் எழுதிடலாம். ஸோ இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் என்னென்னு கிடச்சிருச்சுன்னா என்சிஆர் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருச்சு. எக்ஸ் பவர் ஆர் அதையும் சேர்த்து எழுதணும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் தான் நமக்கு வந்து என்சிஆர் அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. அப்போது அந்த எக்ஸ் பவர் ஆரை வந்து இங்கே நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம்னா சேர்த்து எழுதிக்கிடுவோம். ஸோ இப்போ இதில் வந்து ஆருக்கு பதிலாக நம்ம வந்து 0 அப்படின்ட்டு போடுவோம். ஆருக்கு பதிலாக 0ன்னு போட்டால் என்சி 0 எக்ஸ் பவர் 0ன்னு வரும். ஆருக்கு பதிலாக 1ன்னு போட்டால் என்சி 1 எக்ஸ் பவர் 1ன்னு வரும். ஆருக்கு பதிலாக 2ன்னு போட்டால் என்சி 2 எக்ஸ் பவர் 2 அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படின்ட்டு எழுதுவோம். பட் என்சி 0வோட வேல்யூ வந்து 1ன்னு நமக்கு தெரியும். எனிதிங் பவர் 0வும் 1. அப்போ எக்ஸ் பவர் 0வும் வந்து 1 plus nc1 into x plus nc2 into x square plus etc. அப்படிங்கிறத வந்து நம்ம எழுதிடலாம். அப்போது 1 + x the whole to the power n is equal to இந்த வேல்யூ அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இந்த டெரிவேஷனும் வந்து 8 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிச்சோம் நம்ம 1 + x the whole to the power n வந்து மல்டிப்ளிகேஷனாக n ப்ராக்கெட்ஸுக்கு வந்து எழுதணும். எழுதுனதுக்கப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆருங்கிறது என்னதுன்னா நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் ஆர் ப்ராக்கெட்ஸ் ஃப்ரம் n brackets அப்படின்ட்டு சொன்னோம். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் c of n, r ஓட டெஃபினிஷன். c of n, r ஓட வேல்யூ வந்து NCR. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் ஆர் வந்து NCR அப்படின்ட்டு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம்னா NCR எக்ஸ் பவர் ஆர் அப்படின்ட்டு எழுதலாம். அப்போ இதிலேருந்து நம்மளால் ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் தியரம் என்னது அப்படின்னா ப்ரூவ் தட் இதனோட ஸ்பெஷல் கேஸ் 1 - x ஹோல் டு த பவர் என்னன்னு இருந்தால் இதில் வந்து என்னது வரும் அப்படின்னா nc0 -nc1 into x ப்ளஸ் nc2 into x ஸ்கொயர் மைனஸ் nc3 எக்ஸெட்ரா போட்டு -1 to the power n ncn x பவர் n அப்படின்ட்டு. ஸோ மேலே பார்த்த தியரத்தோட வந்து ஸ்பெஷல் கேஸாக வந்து இதை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த தியரம் கேட்டாலும் நம்ம மேலே எழுதணும்ல அந்த தியரத்தை வந்து ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மேலே உள்ள தியரத்தில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோன்னா 1 + x the whole to the power n is equal to summation r equal to 0 to n ncr x power r அப்படிங்கிறது தான் வந்து போன தியரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த தியரத்தில் எக்ஸுக்கு பதிலாக -x அப்படின்ட்டு போடுவோம். எக்ஸுக்கு பதிலாக -x போடும்போது 1 - x ஹோல் டு த பவர் n இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் r equal to 0 to n ncr -x ஹோல் டு த பவர் r அப்படின்ட்டு வருமா? ஸோ இந்த -x ஹோல் டு த பவர் r தான் வந்து எப்படி எழுதிக்கலாம்னா சம்மேஷன் r equal to 0 to n ncr -xஐ வந்து -1 to the power r x to the power r அப்படின்ட்டு பிரிச்சுடுவோம். ஓகேவா? ஸோ பிரித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆருக்கு பதிலாக 0 1 2 3 அப்படின்ட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? அப்போது 1 - x ஹோல் டு த பவர் என்னுக்கு வந்து டெரிவேஷன் கேட்டாலுமே 1 + x ஹோல் டு த பவர் என்னோட டெரிவேஷனை செஞ்சுட்டு தான் எக்ஸுக்கு பதிலாக -xஐ வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் வந்து பார்ப்போம். ப்ரூவ் தட் n plus 1 c3 minus of n minus 1 c3 is equal to
n minus 1 the whole square அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். n plus 1 C3 minus of n minus 1 C3 is equal to n minus 1 the whole square அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? சரி, n plus 1 C3க்கு முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிடுவோம். என்னது? n plus 1 factorial divided by n plus 1 minus 3 டேரெக்டாக நான் போட்டுருவா, n minus 2 factorial அப்படின்ட்டு போட்டுடுறேன் into 3 factorial. ஓகேவா? மைனஸ் ரெண்டாவது டேர்ம் என்னது வரும்? n minus 1 factorial divided by n minus 1 plus 3 போடும்போது வந்து n plus 2 factorial அப்படின்ட்டு வரும் into 3 factorial அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? சாரி, இது வந்து n minus 1 minus 3னா n minus 4 தானே, ஆட் பண்ணக்கூடாது, சப்ட்ராக்ட் தானே பண்ணணும். n minus 4 factorial அப்படின்ட்டு வரும். ஓகேவா? சரி, இப்படி எழுதிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் மேலே n plus 1 factorial இருக்குல்ல, இந்த n plus 1 factorial எப்படி எழுதிக்கலாம்னா n minus 2 factorial into n minus 1 n plus 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதுதானே n plus 1 factorialோட வேல்யூ divided by n minus 2 factorial into 6 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். 3 factorialோட வேல்யூ மைனஸ் ரெண்டாவது டேர்ம் என்னது இருந்தது? டினாமினேட்டரில் n minus 4 factorial இருக்கா? அப்போ n minus 4 factorial n minus 3 n minus 2 n minus 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். டிவைடட் பை டினாமினேட்டரில் என்னது வரும்னா n minus 4 factorial into 6 அப்படின்ட்டு வரும். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துலேயுமே நம்ம எதை கேன்சல், இங்கே n minus 2 factorial கேன்சல் பண்ண முடியும், இங்கே n minus 4 factorial வந்து கேன்சல் பண்ண முடியும். இது போக n minus 1 n plus 1ங்கிறது இங்கே இருக்குது, n minus 3 n minus 2 n minus 1ங்கிறது வந்து இங்கே இருக்குது. ஓகேவா? சரி, ஸோ அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்னது இருந்துச்சு அப்படின்னா n minus 1 n plus 1 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருந்துச்சு. மைனஸ் ரெண்டாவது ப்ராக்கெட்டில் என்ன ரிமைனிங் இருந்துச்சுன்னா n minus 3 n minus 2 n minus 1 அப்படிங்கிறது வந்து ரிமைனிங் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து எதை பொதுவாக எடுக்க முடியும் அப்படின்னா n minus 1 divided by 6 இதை வந்து பொதுவாக எடுக்க முடியும். ஸோ பொதுவாக எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வந்து n into n plus 1னா that is nothing but n square plus n மைனஸ் போட்டு ரெண்டாவது ப்ராக்கெட்டில் என்னது இருந்துச்சுன்னா இதை விட்டுட்டா இது ரெண்டும் தானே, அப்போது n ஸ்கொயர் மைனஸ் 5n ப்ளஸ் 6 அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ப்ராக்கெட்டில் வந்து பாக்கி இருந்துச்சு. ஓகேவா? சரி, அப்போ இது n minus 1 divided by 6 ப்ராக்கெட்டில் சிம்ப்ளிஃபை பண்ணால் என்னது வரும்? இந்த n ஸ்கொயரையும் இந்த n ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ n மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்து மைனஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். அதாவது இது 6n minus 6 அப்படின்ட்டு கிடைக்குதா? இப்போ என்ன செய்வோம்? n minus 1 divided by 6 இதுலேருந்து ஒரு 6ஐ பொதுவாக எடுக்கலாம். 6ஐ பொதுவாக எடுத்தால் n minus 1 அப்படிங்கிறது வரும். அதாவது இதனோட சிம்பிளிஃபிகேஷன் தான் நான் 6n minus 6ன்னு எழுதியிருக்கேன். ஸோ 6ஐ பொதுவாக எடுத்துட்டேன்னா n minus 1 அப்படிங்கிறது வரும். இதில் இந்த 6ஐ கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ n minus 1 into n minus 1 வந்து n minus 1 the whole square அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை தானே வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்னது? n plus 1 C3 minus of n minus 1 C3 equal to n minus 1 the whole square அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது வந்து ப்ரூவ் ஆகும். ஓகேவா? சரி, அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர்டு செலெக்ஷன் ரிலேட்டடாக உள்ள தியரம்ஸு ப்ராப்ளம்ஸு எல்லாமே தான் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் வந்து இன்றைக்கி வீடியோவில் பாருங்கள். ரிமைனிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம்.